வைகுது என்ன அதோ அமர்ந்திருக்கிறான் பார் அர்ஜுனன். சென்று அவனை வணங்க வேண்டும். வா பகவான் இப்படி வாங்கலாம் ஒரு நிமிஷம். என்ன அவர் பாகத்துக்கு சாமியார் மேட்டு எடுத்து. ஆமா நீங்கள் யார்? கடவுள். ஆமா ஒன்னு அவர் வந்து உன்ன வணங்கட்டும், நம்ம போய் அவர் வணங்க தேவை. சுமந்த ஒரு வரட்டும். மாதவன் நாம் அர்ஜுனனை வணங்க தேவையில்லை. அவன் அணிந்திருக்கும் ருத்ராட்ச மாலையை வணங்கினால் போதும். அந்த கொட்டைக்கு தான் போய் வணங்க போறோமா? ருத்ராட்சம் என்றால் சிவபெருமானுக்கு சமம். ஆகையால் ருத்ராட்ச மாலையை போய் வணங்க வேண்டாம். அப்ப அந்த கொட்டை அவரு கிடையாதுல. வாங்க போலாம். ருத்ராட்ச மாலையை வணங்கலாம் தான் சொன்னேன். அந்த கொட்டை தான் வணங்குறேன் நான். பாக்குறதே ஒரு பகவான் பார்த்து. ஏண்டா டேய் அவன் எப்பேர்பட்டவன்னு தெரியாம அவங்கிட்ட போய் விளையாண்டுங்கறேன். அப்படிலாம் தொடாம வணங்கடா. கொட்டை தொடாது எப்படி வணங்க முடியுதாடா? அப்படியே ஏய் ஏண்டா ருத்ராட்சத்துல விளக்கமா சொல்றா. தெளிவா ஒரு ஆளு தெரியுங்க போடுங்க. ஏண்டா இவரை பார்த்தா எப்படி தெரியும் தெரியுமா? எப்படி? எந்த நாடாக இருக்கும்? அதை விடு. இருந்தாலும் சாமி இவர் கையில் இருக்கும். ஆமாம். என்னது? கட்டை. திருதாண்டடா. அதான் அது ஒரு சாமி. கையில் இருப்பது கட்டை, கைத்தில் இருப்பது கோட்டை, நெத்தில் இருப்பது பட்டை. இது எங்கிருந்து வரைக்கும் இந்த கோட்டை? அதெல்லாம் சொல்ல கூடாதுடா. அவரை பார்த்த உடனே சிவபெருமானை போல இருக்கின்றது. அப்படியா? இன்னும் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? சரி எங்க இருந்து வராருன்னு கேட்டலாமா? கேளு 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 கேளு. எங்கிருந்து வந்துதான் கேட்டோம். அப்படின்னு 3 வாட்டி சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும்? நம்ம ஒரு முறை கேட்டதுக்கு 3 முறை சொல்லிக்கிறாரு. ஆமா. இப்போ அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்றோம். நம்ம 3 முறை கேட்கலாம். அப்படியே அப்ப எத்தனை முறை? 6 முறை வந்தா 9 முறை வந்தா. சரி கேட்டு பார்க்கலாம். எந்த நகர் இருக்கும் கன்ஃபார்ம் பைத்தியமே தான். முடிவாகி போச்சு. தீ பார்த்துக்கு தான் இப்போ சாகன் சாமி. ஒரு முறை கேட்டா 3 முறை சொல்லுது, 3 முறை கேட்டா 1 முறை சொல்லுது. இருந்தாலும் இந்த நகர் நான் என்னடா மோசம் செஞ்சுட்டேன்? யாராவது வீட்டுல கொஞ்சம் வெண்ணெய் திருடி சாப்பிடுவேன், கொஞ்சம் நெய் திருடி சாப்பிடுவேன்.
வேற எதுவும் நான் செய்யலையேடா. எனக்கு மோசம் மாட்டுக்கிற நீ என்ன மோசம் பண்ணுவ? உனக்கு பிறந்த நாள் வந்துச்சு ஒரு சாக்லேட் ஒரு கேக் குத்தியா நீ ஏண்டா கோவத்துல இருக்கிற உன் மேல நான் அதுவா செஞ்சேன். வேற என்ன நீ வேற எதுவும் செய்யலையா? சாப்பிட்டு கொஞ்சம் மண்ணு வாரி போட்டு வருவேன். அது நீ செஞ்ச மாசம். ஆமா அதை விடு. எல்லாம் தூரத்தவர் எப்படி இருக்குன்னு கேட்டா என்னடா ஆட்டம் போடுறான் இவன்? ஆட்டம் போடுறாரு. அந்த ஆட்டத்தை மெச்சிடுறாரு. பார்த்தால் சாமியாருன்னு சொல்லிட்டேன். அர்ஜுனா, பெண்கள் எல்லாம் மறந்துட்டு எப்படி மாமா முன்பெல்லாம் எப்படியோ இப்பெல்லாம் பெண்களை பாக்கிறதே கிடையாது. பாகத்தே கிடையாது தான் கேள்வி பார்த்துன்னு பெண்கள் முகத்தையா பாக்குறது. பொண்ணுங்கன்னு கேட்டாவே அவ்வளவுதான் வரும். அப்படியா? இருந்தாலும் நீ பெண்களை மறந்துட்ட. ஆனா உன்னை விட்டு நான் எப்படிப்பா பிரிஞ்சிருப்பது? மாமா நான் என்னது கண்டப்பட தெரியுமா? ஏன் ஆரவன் நினைக்கின்றேன் கழுத்து வாழ்பவரை போற்றியே வரம் தந்தாரோ ஸ்ரீகிருஷ்ண தேவா போற்றி திதிரா வரம் தந்தாரோ ஓடி வந்தார், நாரதர் ஓடி வந்தார்.
அடிபணிந்தோம். அப்படியா? பாண்டவர்களே திரௌபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மணந்து ஒரு பெண்ணை மணந்து ஒரு 8 வாக்கு வந்து வருவீர்கள். அப்படியா? ஆகையால் திரௌபதி ஒரு வருடம் பொறுமைக்க வேண்டுமா? இருக்க வேண்டுமா? அப்படி இருக்கும் போது மற்றொரு பார்த்து விட்டார். மற்றொருவர் பார்த்து விட்டார். அந்த பாவம் தீர தீர ஓராண்டு தீர்த்தத்தில் விடுத்து விட்டார். அப்படியா? அப்படி நாராயண தோற்படி அப்படி நாரதத்தில் வண்ணம் எங்கப்பட தெரியுமா? எங்க போனாரு? தீர்த்த செய்து கொள்வரின் மைத்துனா. அப்படியா? அதன்படி அதன்படி எங்க போன தெரியுமா? எங்க போனாரு? தண்ணி தேர்த்தாலே உனக்கு போய் மரியாதை சோப்பு தோச்சு அட்டை ஆயிட்டாய் பூட்டியா காவலண்ணா நான் ஏன் அப்படி பண்ண தெரியுமா? நான் மாயல் அடிப்பட்டு வந்தேன். நாகணி வளர்ந்திய ஆவணியை மணந்தாய். அங்கு பிள்ளை பெருத்திய அப்படியா? பிள்ளை நாமதேயம் ஆரோப்பாளர் பச்சா ஆ, நாகவங்க போயிடும் நாக்கடி கல்யாணம் பண்ணிக்கிறாரு குழந்தை பேர் அதை பெருமையா சொல்லிட்டு வாக்காடு இருப்பாரு. பெருமையா சொல்றானே. நான் பாண்டி நாடு சென்று சித்திரங்கதை பார்த்து அவலமனம் முடித்து அங்கு கொண்டு பெருத்தியேன் இரண்டாவது பிள்ளை நாமதேயம் அப்புறம் வாகனம் ஓ பாரு குழந்தை பேர் சப்பரம் வாங்கணும் கொப்பர வாகனன். சப்பரம் வாங்கணும்னா ஆமாண்டா. ஏன்டா அதுக்குள்ள தப்பு தப்பா பேசுற? சரி போனாரு ஏதோ 2 இடத்த காய மாட்டேன் ரெண்டு திருமணம் பண்ணிட்டுக்கிறானே எப்படி ரெடு? ஏன் வந்துக்கிறாரு சரி அர்ஜுனா, உம்மையும் காணா தியானித்தது ஒன்றுள்ளது உம்மலாக வேண்டியது அர்ஜுனா, இருந்தாலும் இருந்தாலும் இன்று தினத்திலேயே இன்றைய தினத்திலே உங்களை ஏன் தியானித்திருக்கேன் தெரியுமா? ஏன் உங்களால் என்ன ஒரு மங்கள காரியம் நடக்க வேண்டுமாமா? மங்கள காரியமா? அழைத்திருக்கிறேன். அர்ஜுனா, எங்கோ போகல் கண்டிப்பா என்னால உன் பகையை நீ வென்றுவ. இங்க எதுக்கு வந்துக்கிற? இததான் முக்கியமா சொல்லணும். சொல்லுப்பா. அந்த விரைகுழல் அந்த விரைகுழல் வெற்றிய இலகுடன் செய்திட வேண்டுமே விரைகுழல் கமிழ் சுப திர இலை கொளுத்தல் முன்னே
ஏண்டா டேய் தெரிஞ்சுதுண்ணா மாமாக்கு அன்னைக்கு இவ்வளோ கோவம் வருது. என்ன எங்க வந்தனது பவுல ஊட்டு வாய் பண்ணாது பச்சை சாப்பிட்றேன் ஏன்னா இப்படி பேசி சாப்பிட்றேன். டேய் மாமா இவ்வளோ கோவப்படுறாரு. மாமா நல்லா இருந்தீங்க? என்ன நடந்தது நல்லா இருந்தது மாமா. நல்லா தான் தாரு திடீர்னு என்னாச்சு? பைக்கு நாய் போட்டாரு அவரு அப்படியே மாமா டேய் அடி வாங்காத என்ன கேட்ட தங்கச்சி குடு மாமா. அப்படியே போட்டனே தங்க கேக்குதா உனக்கு ஏண்டா நீ எப்பேர்பட்டவன் குடி பேசுறீங்கன்னா டேய் நான் எப்படா உனக்கு கூட்டி கொடுத்தேன் 2 பூனை கிளம்பி யாரு அதுல இருந்தா யாருக்கு இருக்கோம் மாமா தான். ஏண்டா பவனே இதுக்கால வா ஏண்டா ஏதோ 2 பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணுங்களை வச்சு ஒழுங்கா வாழ்டானா 3ஆவதா உனக்கு ஒரு பொண்ணு அதுவும் ஏன் தங்கச்சி வேணும் மாமா. டேய் தர முடியாதுடா ஏன் மாமா தர முடியாது? உனக்கு அவ்வளோ ஒரு கொழுப்பு இருந்தா கல்யாணம் பண்ணதுக்கு அண்ணன் கூட்டி கொடுத்தது எவ்வளவு கொழுப்பு இருந்தா டேய் ஏன்னா என் தங்கைய துரியோதனுக்கு மனம் பேச சொன்னேன் அது எப்போ முடிஞ்சு போச்சு மாமா 3 மாசம் கஞ்சி ஆக்குறாங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு எப்போதாவது கண்ணி பண்ணுவீங்க மங்க பண்ணுங்க கேள்விப்பட்டேன். இதுல ஒரு 3 மாசம் இந்த மாதிரி நாடு கெட்டு போகுது அதனால வயசுக்கு வந்த உடனே தட்டி போனா அப்படியே பூச்சி பார்க்கும் கல்யாணம் பண்ணி கூத்துற இப்ப 3 மாசம் துரியால் மாதிரி ரோடு மணக்க வேண்டும் என்று மணக்கோட்டை கட்டி வந்த எண்ணெய் உன்னை மணக்கோட்டை கலக்குறாரு மாமா. மண்கோட்டை ஆகிடுவோம் நினைக்கிறியா கோவையாலும் நான் ஒரு நேரே ஒரு அப்படியா கிளம்பு மாமா. அர்ஜுனா முடியாது அது முடியாது உனக்கு முடியாது துரியனுக்கு முடியாது விட்டது முடியாது இதற்கு முன்னமே என் வரக்கூடாது என்ன முடியாதா? முடியாது சுபத்திரை இல்லாத உலகத்தில் நான் எப்படி மாமா வாழப் போகிறேன்? என்ன பண்ற சாவு போறேன்னா மாமா நீங்கள் எப்படி சொன்னால் எப்படி என் நோய் நிற்பாடி
மாமா என்ன நீங்கள் சரியாக சொல்ல நான் உனக்கு கொடுத்தனா அது தப்பாயிடும் வந்த வழியை பார்த்துட்டு போட இவ்வளவுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாமா மனந்திறங்குதில்லைடா காவல இறங்க முடியாது. மூணுக்கு அவர் தங்கை வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் நரம்பு காடு முட்டி நீ அப்படியா போ அப்படியா போ ஆகட்டும் கொஞ்சம் மருந்து கட்டுக்குவோம் மாமா பெண்ணு கொடுக்கறன்னு தாம டேய் டேய் இருக்கிற எங்க பாட்டி கூட தரேன்னு சொல்லுன்னு அத்தா விடுறேன். ஏண்டா அவனுக்கு தான் பெண்ணு வேணும்னு காலை பிடிக்கிறான் உனக்கு என்ன வேணும் என் காய கூட்டி தரேனியம்மா. டேய் குட்டியா என்ன குட்டிடா நீ தான் சொன்னியம்மா நீ வந்து பாரு அனுப்பு நான் கூத்து அனுப்புறேன்னா. அடே அசடு நான் ஆட்டு குட்டி தரேன்னு அப்போ சொன்னேன்டா அது இப்ப கேக்குற சமயமாடா இது அந்த ஆட்டுக்குட்டி தான் குடுத்து குடுக்குற எப்படி குடுக்கலான்னு நீ எப்படி கொடுக்கணும் குடுத்து குடுக்குற 8 கடா குட்டி 8 கடா குட்டி ஒரே ஒரு பட்டு குட்டி கொடுப்போம். டேய் நீ போச்சப்படா 8 கடா குட்டி வச்சு என்னடா பண்ண போற ஐயோ ஒரு குட்டி ஒரு கடை உலக கடை தடை நிறுத்தம். எங்கேயாவது 8 பொட்டை கூட்டி ஒரு கடவுள் கிட்ட போறாரு என்ன வெற்றி ஆகும். ஆமா என்ன மாதிரியா பையா ஓ உனக்கு தெரியாது விஷயம் தெரியாதுயா. ஒரு குட்டினா இன்னொரு குட்டி சடை நிறுத்தாங்க ஒரு பொட்டை குட்டிய அது 2 குட்டியா 4 குட்டியா போடும் அப்படியே நிறுத்தினாங்க அப்படியே பணக்காரா இப்படி நீ குடுக்குற சரிடா 9 குட்டி குடுக்குற அதுல 8 குட்டி கடா குட்டின்னு ஒரே ஒரு பொட்டை குட்டி கொடு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தரலனா காலை விட மாட்டியா தரண்டா மாதவன் டேவிட் சத்தியமா 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 தர ஏந்திரடா என் காய குட்டி தரியா ஆட்டு குட்டி உங்க ஆயா தர ஏந்திர அர்ஜுனா வேண்டாம் விட்டுருப்பா மாமா என்ன அவன் குடுக்குறன்னு சொன்னீங்கல்ல ஆமா எனக்கு சொல்லுங்க குடுக்குறேன். ஏண்டா என் தங்கனா ஆட்டு குட்டியாடா தரன்னு சொல்றதுக்கு ஆமா ஆட்டுக்குட்டியோ சுபுத்திர குட்டியோ அதெல்லாம் தெரியாது குடுக்குறதா காலை விடுவேன் குடுக்குறேன்னு சொன்னா இப்ப விட்டுருவேன் குடுக்குறேன்னு சரி தருகின்றேன் அப்படியா என்னைக்கு கல்யாணம் இந்த விஷயம் காண்டி எங்க சக்கரவர்த்தி அதுக்கு தெரிஞ்சிச்சு உன் அன்னைக்கு கல்யாணம் எங்க பார்த்தாலும் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் கம்முனு ரெடி. ஆமாமா ஏண்டா இங்க வா நீ ஏன் இப்படி கூப்பிடுறாரு எப்படியா நான் இப்படி கூட வர மாட்டேன் பாட்டு பாடணும் என்ன பாட்டு மருமகனே மருமகனே காலம் எடுத்து வைத்து மாமா மாப்பிள்ளை ஆகிவிட்டு மரியாதை மனசுல போதும் மாமா திருவாயூர் மாப்பிள்ளை அழைச்சி கேட்கும் போது இனிமேல் வந்து பாய்வதுவா இருக்கிறது ஒண்ணு கொஞ்ச நேரத்துல பாய பொண்ணு எப்படி நல்லா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ ஏந்து வா
அத்தோட மாத்தி அங்க ஓட்டு சின்ன வயசுல விளையாடிக்கிறேன் நானா என்ன விளையாட்டுல நீ வா அப்பமா விளையாட்டா சிப்படா டேய் ஏந்து வாடா ஏந்து வாடா ஆமா எனக்கு தாம்பல மாத்தின சாமி 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 இரு கொஞ்சம் எட்டு ஒரு மாமனாரே பிடிப்பிச்சு அவங்க இருந்தாப்பா அந்த அம்மா கதை என்ன கொல்லுடியா மாமனார் ஒரு அண்ணனே இந்த பிச்சு பிச்சுக்கிட்டு அவருக்கு அந்த அம்மா கதை என்ன பண்ணுவாங்க என் தங்க உனக்கு வேணும் ஆமா மாமா அப்படினா நீ என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணணும் பண்ண வைக்கிறோம் கண்டிப்பா செய்யறியா சரி என்னை சுற்றி 2000 முட்டி தோப்புகரணம் 1000 தோப்புகரணம் போட்ட பிறகு பார்க்கலாம் கோயிந்தா பெண் கேட்பதற்கும் ஆமா சோபதுன்னா சம்பந்தம் ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி அண்ணனை கூட்டி கூப்பிட்டு இவ்வளவு வேலை வாங்குறல இதுக்கு தண்டனை வாரியல நான் போட்டா நல்ல வார்த்தை பாத்தியா ஓ நீ போட்டுற நான் நினைக்கிறேன் கல்யாணம் நீ பண்ணிட்டா மத்தது போ போறியா இல்லையா போடதா அப்படியா போடதா போட்டாதான் பார்க்கலாம் கூட மாமா என்னப்பா என் மாமா சொல்லுப்பா போடதா முன்னா பார்க்கலாம் என்னது எத்தனை ஆச்சு என்னதுடா தோப்பு போடுதா டேய் உன்னை போடுன்னு நான் சொன்னேன் யார் இத கணக்கு வைக்கணும் யார் ஏன்றதா பொண்ணு நான் தரேன் தான் சொல்லிக்கிறேன் நீ தான் கணக்கு வச்சு போடணும் என்னெல்லாம் கணக்கு வைக்க முடியாது யார் செய்யறது டேடா பையா முத்ராமா பாப்பா 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 முத்ராமா நான் போடுறேன் நீ என்றியா யாரியா இதான் என்பா நீ போட்டு கல்யாணம் பண்ணி போற நான் என்ன இப்படி சொன்ன எப்படிப்பா சரி என்னம்மா சரி கொஞ்சம் போய் என்ற போடு நன்றியா போ ஏதோ போ பார்த்துலாம் மாமா தப்பு போட்டா போட்டேன்னா நல்லா நீ பண்றது எப்ப போட்டியாவா நான் பார்க்கவே இல்லையா போட்டு சொன்ன அதுதான் அதுக்குள்ள முக்கியமான உள்ள ஒரு வேலை வந்துச்சு அதனால போயிட்டேன் போட்டியா எந்தடா சரி போட்டியா நான் 1 2 3 சொன்னேன் ஒரு போட்டி ஆரம்பித்து கூட 1 2 3 சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க நான் இப்போ இது லேட்டான வேலையை அதை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நீ போடுற நான் 1 2 3 சொல்லாத நீ எவ்வளோ யார் போட சொல்றேன்
ஆமா கூட சமாளிப்பாங்க. நம்ம ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க 1 2 3 4 6 7 ரெடி ஜூட் ஆள் பால் இல்லையோ எதுவும் சொல்லி ஆரம்பிக்கிறா. ஆமா இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணுவாரு? கல்யாணம் பண்ண போறாரு. அப்ப பகவானுக்கு பனிஷ்மெண்ட் குத்துறாரு. தோப்புக்காரன் போட சொல்லி அது போடணும்னா நம்ம கையில பர்மிஷன் வாங்கணும். 1 2 3 சொல்லுங்க ஐயா போடணும்னு சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லி ஆகணும். அது முன்ன உன்னை மரியாதை கூப்பிட்டுறா இல்லையா? என்ன பண்ணாரு? நான் கவனிக்கிறேன். கூப்பிட்டாரா இல்லையாரதா கேட்டேன். இல்ல அப்பா கூப்பிட சொல்லு. சரி நாம நீ சொல்லிட்டு சரி சரி மச்சாரா நாங்க சொல்லிட பாரு போ கண்டினியூ பண்ணு. ஓ முடியா ஐயா முடியா கிட்டா 3 முக்கியமான வேலை செய்ய போறேன் நான் 1 2 3 சொல்ல தீரகட்டும். முதல்ல ஐயாக்கு மரியாதை கொடுத்தியா? மரியாதையா? என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் ஐயா? டே புத்திராமா வாடா நான் தோப்புக்காரன் போறேன் கணக்குன்றான்றிய. அப்ப என்ன 4 பேர் மதிய தேவல இந்த ஊர்ல எப்படி கூப்பிடணும்ன்ற? ஐயா முத்துராமன் ஐயா அவர்களே. சரிதான் சொல்லு. வாங்க எங்கனா ஐயா முத்துராமன் அவர்களே நான் தோப்புக்காரன் போடுகிறேன். நீங்கள் கணக்கு பண்ணுகிறீர்களா? கணக்கு பண்ணது வேற கணக்கு என்றீங்களா? என்ன கிராஸ் கேட்க வச்சியா? இல்ல கணக்கு பண்ணணும். கேட்டு கணக்கு பண்றீங்களா ஐயா? பண்ணுகிறேன். இப்ப நான் என்ன சொல்லலாம்? ஓ 1 2 3 சொல்லியா? சொல்லு ரெடி உதார் ரெடி ரெடி பகவானா ரெடி அடுத்து என்ன வரும்? உனக்கே தெரியலையா? ரெடி கோ ஜூட் ஆளு பிள்ளைல 5 போடா. ஓ போயா புரியுதா? போயா நான் போயா அத்தை மகனானே இருக்க ஆடு முதல் என்னை வெறுக்க அத்தை மகனானே இருக்க ஆடு முதல் என்னை வெறுக்க அத்தை மகனானே இருக்க ஆடு முதல் என்னை ஆமா எப்படா ஒண்ணே முக்கான்றியா? ஆமா இம்மானமா கஷ்டப்பட்டு ஒண்ணே முக்கா தெரிஞ்சியா? ஓ பாரியா வானத்து 2 பங்கு எண்ணத்து ஒண்ணே முக்கா. ஓ அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி ஒரு கணக்கு ஒண்ணே முக்கா கணக்கு சொல்லு பார்க்கலாம். தோப்புக்காரன் போறாங்கன்னா தெய்வத்துக்கெல்லாம் அர்ப்பணம் பண்ணு. தெய்வத்துக்கெல்லாம் போடணும் முதல்ல. ஓ முதல்ல தெய்வத்துக்கு போடணும். யார் போட்டுக்கு? யாருக்கு? கணேசனுக்கு ஒண்ணு. கணேசனுக்கு முதல் கடவுள். ஆமா முதல் கடவுள் கணேசனுக்கு. கணேசனுக்கு ஒண்ணு. சந்தோஷம். பிள்ளையாருக்கு 2, ஆனந்த் சாமிக்கு 3, விநாயகருக்கு 4, கணபதிக்கு 5, அப்புறம் அதுக்கப்புறம் முருகரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணரு, அதுக்கப்புறம் காளியாத்தா மாத்தி ஆத்தா வச்சுட்டா. இந்த ஆனமுக சாமி கணேசர் பிள்ளையாரு யாரு வேற ஒரு சாமி இல்ல எல்லாம் ஒரே ஆத்தன. வேற யாரும் பேர் பங்கு எடுத்து துட்டு போது நீ வாங்கி ஒண்ணு. காளியாத்தா அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூராமா யாராமா காளியாத்தா உங்க தால கேடுங்க பண்ணினா என்ன கணக்கு போறீங்க? அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சங்கீதா, ஸ்ரீமதி, வேண்டா அஞ்சா, வாணி, பிஞ்சா, அதுக்கப்புறம் தமிழ் ஒலி, ஏமா உங்களுக்கெல்லாம் போட்டு மொத்தி போட்டு வாணிக்கு முக்கியமா போடணும். 10 தோப்பு வரையாலடா. ஆமா அதெல்லாம் சொன்ன இந்த காளியாத்தா மாரியாத்தா சொன்னா வந்து ஊர் பொது தெய்வம். இந்த ஈஸ்வரி, சங்கீதா, ஸ்ரீமதி, அஞ்சா, பிஞ்சா யாரு? இதெல்லாம் என் வீட்டு தெய்வம். உன் வீட்டு தெய்வத்துக்கு அவரு யாரா தோப்பு ஆகணும். இதெல்லாம் போய் மீதி ஒண்ணே முக்கா எப்படி தெரியுமா? ஒண்ணே முக்கா எப்படி? அதுக்கு முன்ன நான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தேன்? என்ன வேலை செஞ்சிருந்தேன்? கட்டிக்கார வேலை. ஒரு பங்கு தரீங்க. இப்ப எக்ஸ்ட்ரா கணக்கு போட வேலை தெரியல. அது காலைல ஒரு மினிட் 50 ரூபாய். ஓ அப்ப கணக்கு மாதிரி சொல்லி தரணுன்ற முக்கா பங்கு தந்த மினிட் 50 ரூபாய் தந்தா போதும். அது மினிட்
350 ரூபாய் இல்ல 350 ரூபாய் ஏதோ ஒண்ணு போட்டாச்சா மொத்த கைப்புலம் போட்டு கைப்பெல்லாம் போச்சா இதுக்கப்புறம் பார்த்தேனுங்க ஐயா நான் கூட கேள்விப்பட அஸ்தமத்தில் மங்கள பெண்ணை பார்த்தீங்களா உனக்கு எப்படி தெரியும் என் மேல ஒரே யாக மாதிரி ஐயா நீங்க எனக்கு கூட்டி கொடுக்க வழி பண்ணீங்கன்னா நீ அங்க எனக்கு கூட்டி தரியா கண்டிப்பாக நான் பார்த்தேன் போ நான் பார்த்தேன் போ என்னப்பா? நான் எப்படி கஷ்டப்படுறேன் தெரியுமா டேய், என்ன 100? இல்லைங்க ஒண்ணுல இருந்து மேல போறதுக்கு வேற ஸ்டைல் நான் 100ல இருந்து கைக்கு வந்து கைக்கு கூட்டிக்குவோம் அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ 1ல இருந்து ஆரம்பி. மாமா ஏன் கஷ்டப்படுறேன் ஏன்? அந்த மாறன் கனையாலே மனம் வாடுகின்றேன் நான் இங்க கனையாலே மனம் இதையா பாத்துருக்கிற இப்படி விட்டுங்க எடுக்கிறா மாறன் என்றால் மன்னர் சொல்வார்கள் அந்த மன்னரோட எப்படி அன்பானது என் மார்பை துளைத்து காட்டு பார்க்கலாம் காதல் உனக்கு தெரியாது காதலாவது மோதலாவது நான் நினைச்சு எதுவுமே நாடகம் இப்போ மாறன் கனையாலே தம்பி ஒரு நிமிஷம் வாங்கி நடிப்பிடாச்சாலும் கத்தலையாச்சும் கிடையாது அதனால அந்த முக்கா பங்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறேன் கஷ்டப்பட்டு போதும் அந்த ஒரு இல்ல வேணாம் முடிஞ்சு போச்சு மினித்த பிரேமா கிடையாது ஏண்டா? போட்டு முடிச்சிட்டியா? எனக்கு கல்யாணம் எவ்வளோடா போட்ட? எவ்வளவு போட்டேன்னு நீ காம சொல்லுடா, அத்துடே. 22,842 22,000-மா? அட தொம்மா நீ. ஏன்னா கேட்டதே 3,000 மட்டும்தான்ற. கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டாரு நம்மள இல்ல அதனால கொஞ்சம் பெண்டு கேட்டு ஒன்னும் விட்டு கூடாது 1 லட்சம் வரைக்கும் போலாம் தான் பார்த்தேன் அர்ஜுனா, அழைத்து வாருங்கள் இன்னும் இந்த நல்ல நேரத்தில் யாருடைய பேர் சொல்ல வேண்டும் என்றால் பெருமொழிமேடு கிராமத்து வாசமதி வரக்கூடிய ஆருயிர் நண்பன் இன்னும் முனிரத்தினம் என்னுடைய மைத்துரன் என்னுடைய மச்சா ஆகிய முனிரத்தினம் இங்கு எழுந்தருளி இதோ தோப்பு கண்ணு போட்டு முடியாத உட்கார்ந்து அர்ஜுனனை பாராட்டி ஒளி பணமாக ரூபாய் 100 கொடுத்துள்ளார் இந்த 100 ரூபாய் என்னையே எடுத்து சொல்லியிருக்கின்றார் அர்ஜுனா, இப்படி வந்துடா. யாருங்க உனக்கு. எனக்கா சரி வந்துச்சு மாமா வந்துச்சா? ஆமா ஏன்னா ஆ. மற்றவங்களுக்கு தாம்பல மாத்தின பெண்ணு தான் கட்டிக்கணும் வந்து கேட்டல்ல, ஆமா அதுக்கான பதில் தான் இது. அப்புறம் இருந்தா பொண்ணு கிடையாது, வந்த வழியை பார்த்துன்னு போ. கிளம்பு காத்து வாப்போம் ஏண்டா பிறருக்கு தாம்பூலம் மாற்றிய பெண்ணை உனக்கு வந்து கேட்ட அல்லவா அது அபராதம் தான் தோப்பு வரணும் இது தண்டனை ஒண்ணு பெண்ணு கொடுக்க முடியாதாமே முடியாது டேய் மாமா முடியாது, முடியாது. ஓங்கி ஒரே அடிக்கிறேன் என் உயிர் இங்கேயே போயிடணும் 2 பேரும் போலீஸ்ல வர அட்ரா 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 இது நிறுத்தினா 12 மணிக்கு தான் நிறுத்த முடியும் ஒரு குவார்டர் வாங்கி கட்டி போட்டதான் இது நிற்கும் அது வரைக்கும் இது போய் தப்பு தப்புன்னா அந்த முடியாது
என்ன கோவம் வந்துச்சா? ஏண்டா யாருடா உனக்கு ஒரு பொண்ணு? இவர் தங்கச்சி யாருடா போனோம்? இவ்வளவு நேரம் கெஞ்சிருக்காந்தியா? ஏண்டா சும்மா தமாசுக்கு 3000 போட்டா. ஏண்டா ஆள் கிட்ட போகும்போதா என்ன ஒரே இடம் மொறப்பு இடம் உரப்பு. ஆடு போய் வந்தாலே கெட்டு போகும்போதா அது இவர் மேல நாத்து அடிச்சா ஆத்தச்சா? அவர் தாங்க ரெடி பண்ணிக்காதா கண்டிப்பா அடிச்சு எப்படி கெட்டு போயிடணும்? அது மட்டுமா ஆளை பார்த்து ஒரே கருப்பு கருப்பு. இந்த இவ்வளவு கருப்பா இருந்தா கருப்பா இருந்தா இவர் தங்கச்சி எப்படி இருக்கான்? அது கறி எடுத்தா இருக்கும். அந்த கறி வாட்டிய ஏன் தான் கட்டு பாக்குறான் வந்தாரு. அதனால அது மட்டுமா நீ மட்டும் இல்ல ஆ. இதுக்கப்புறம் இவரே வந்து என் காலில் விழுந்து நான் கட்டின்னு சொன்னாலும் அப்படி நான் கட்டிக்க மாட்டேன்டா. நல்லா நல்லா யோசிச்சு பேசு. அர்ஜுனா கிளம்பு அர்ஜுனா கேட்ட கேள்வி எதுனா ஒண்ணு இருக்கா? போப்பா ஆனா போயா டேய் கேட்டுன்னு போடா. என்ன எனக்கு உனக்கு கொடுக்க விருப்பம் தான். வேணாட்டுங்க என்ன செய்யலாம் எனது தமையன் உரியனை. டேய் கேட்டா என் காலை பிடிக்கிற. ஐயா 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 என்னத்துக்கு பிடிக்கிறேன்? என்ன ஒரே முறப்பு நாட்டு. அதெல்லாம் வாசனை. ஐயா அவன் தங்கச்சி மேல ஒரே நாட்டு. டேய் அதெல்லாம் வாசனைடா பையா. ஆடு பேக்கிறாருங்க அவரு நல்லா இருக்காது. அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அவருக்கு. டேய் நானே கருப்பனா என் தங்கச்சி எப்படி தங்கச்சி அதுவும் அட்டை கறியால கறி வெட்ட. டேய் 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 கருப்பு தானே நெருப்பு. தொம்மாயிரா பருப்பு. ஏண்டா கருப்பு தான் காந்தல் விஷயம் சொல்ல கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படி இருக்க கருப்பு பத்தி பேசறதால நீ நிறண்டா. கருப்பு கருப்புன்னா முன்ன கொஞ்ச நேரத்துல எடுப்பாங்க செருப்பு. டேய் போடா மாமா. அர்ஜுனா சும்மா தமாஷ் இல்லையா? எது சொல்ல முடியாதா? ஆனா பெண் கொடுக்க முடியாதுப்பா. முடியாதா? எனக்கு உனக்கு அர்ஜுனா ஏன்னா நீ மனக்கவலை பட்டு இருக்கிறதுனால சொல்லலான்னு வந்தேன். சும்மா சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக தரேன்னு சொன்னேன். பெண்ணுக்கு முடியாதா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது? கொடுக்க முடியாது. சுபாத்திரியில உலகத்தில் நான் இருந்தேன்னு இறந்தேன்னு அதானே இப்ப மடிக்க போகிறேன். மாமா சுபத்திரி மடிக்க என்றா இல்லை என்றா ஃபாதர் கத்திரியே என் உயிரை மாற்றி வைக்கிறியா? அது யாரே மாட்டா? கவலைப்படாதப்பா. உன் மனசுல என் தங்கதான் இருக்கான்ட்டு பரிசோதிச்சு பார்த்தேன். அப்படியா? வேற ஒண்ணு- டேய், டேய், டேய். இரு. எல்லாத்தையும் குட்டி நாய் ஃப்ரீ கலர் மாதிரி அழைச்சிட்டு நாங்க தான் ரெடி பண்ணிட்டோம். குட்டி நாய் ஃப்ரீ கலர் மாதிரி அழைச்சிட்டு வருகிறோம். ரொம்ப நேரு அர்ஜுனா, மாமா கூடி இருக்கிறதுனால பலைக்கு லேடிங்க. டேய், டேய். சொல்லுமா ஏண்டா, பண்றது நம்மளுக்கு உனக்கு இந்த கோலத்திலே தான் திருமணம். எந்த கோலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இன்னும் கல்யாணம் பண்ணு. உனக்கு கல்யாணம் தானே? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை நீ செய்யணும். என்ன மாமா? இந்த ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய என்று உச்சரித்துக் கொண்டு இங்கே அமரு. நான் போயிட்டு வந்தேன். மாமா நீங்க சொல்றது செய்து விடுகிறேன். ஆனா என்ன பண்றது சொன்னீங்க? நமச்சிவாய. எனக்கு இந்த 5 எழுத்து வந்து பிடிக்கல மாமா. அதை விடுத்து சோபை இத்தீரா கொண்டு சுபத்ரா இது சொல்லி கொண்டு இருக்கணும் மாமா. இதோட இன்னொரு 5 மந்திரம் சொல்றியா? அவன் சொன்ன மதத்தை விடுத்து ஏமான்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இந்த விஷயம் அங்க தெரிஞ்சிச்சுன்னா உன்னுடைய தாலை பூடு அந்த 5 எழுத்து மந்திரம் பலிச்சிடும். பழிச்சிடும். தலை கேட்டு ஒரு சக்கரவர்த்தி ஏன் வந்து நான் சொன்னதை செஞ்சுக்கிறே. நான் சொல்றேன் போ. ஆமா.